இது வரைக்கும் கனிமொழி அப்படியே பயங்கரமாக பேசுகிறாங்களே, அன்றைக்கி போகும்போது வந்து கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியாமல் ஓடுறாங்களே, ஏன் ஓடுறாங்க? ரெண்டாவது அது அவங்க வந்து ஒரு அரசியல் களம் காண்பாங்க அப்படின்றதே எனக்கு தோணலை. சந்தேகம்தான். அது அனைத்து விஷயத்தையும் ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வரவேற்கத்தக்க. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஒன்று போதும். பெண்களில் வந்து வணக்கம், என் பேர் கவிஞர் சுமித்ரா, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி தான். நல்லா இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. சிட்டிக்குள்ளே இருந்தாலும் மக்கள் சோறு தானே சாப்பிட்றோம். எங்கே இருந்தாலும் விவசாயி தான். விவசாயி இல்லாமல் வந்து உலகம் இல்லை அப்படின்றது தான். உயிர் வாழாமல் எதுவுமே கிடையாது. அந்த உயிர் வாழறதுக்கு தேவையான உணவை தயாரிக்கிறவன் விவசாயி. அந்த விவசாயி சின்னத்தை ரொம்ப எளிதாக கொண்ட மக்கள்கிட்ட சேர்த்துக்கலாம். அந்த ஒரு விஷயமே போதும். நம்ம உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதை உற்பத்தி பண்ணுறவன் யார்? விவசாயி. அது ஒன்றுமே போதும், வேறு எதுவுமே ரொம்பலாம் நீங்கள் பேச வேணாம். அது ஒரு பாயிண்டே போதும் மக்கள்கிட்ட சொல்லி புரிய. இப்போ தேர்தல் வரைவுரையில் வந்து தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றத வந்து புத்தகமாக வெளியிட்டாங்க. அது இல்லாமல் காணொலியாகவும் வெளியிட்டாங்க. அது வந்து மீடியா வந்து அதை புரிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா எல்லாமே புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப குறைவு அப்படின்றதுனால காணொலி மூலியமாக வந்து கொஞ்சம் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து தற்சார்பு பொருளாதாரம், மது இல்லா நாடு, விவசாயத்தை எப்படி மேம்படுத்துறது, நீர் வளத்தை எப்படி காப்பாற்றுறது, நில வளத்தை எப்படி காப்பாற்றுறது, மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் இப்போ எப்படி இருக்குது, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அது அனைத்து விஷயத்தையும் ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வரவேற்கத்தக்கக்கூடியது. நிறைய பேர் காமெடி பண்ணாங்க, படிக்காதவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க, ஆடு மாடு பேச்சா கேவலம் அப்படின்னு. அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. படிக்காதவங்களுக்கு என்ன வேலை, படித்தவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை நாங்கள் கொடுப்போம், அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவசத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவை வந்து பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் ஈற்ற வழியை நாங்கள் கொடுத்துட்டோம்னா இலவசம் தேவையில்லை உங்களுக்கு. அதுதான் வந்து கேண்டிடேட் பெண் பாதி ஆண் பாதி சமாளவில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அனைத்து குடிகளையும் உள்ள கொண்டு ஒரு பிரில்லியண்டான ஒரு பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ எல்லா வரைமுறைகள்லேருந்து எல்லா செயல்பாடுகளையும் காப்பி அடிக்கிற மற்ற அரசு கட்சிகள் ஏன் இதை மட்டும் காப்பி அடிக்க மாட்டேங்கிறாங்க? அதை எப்படி பார்க்கணும்? அவங்களுக்கு காப்பி அடிக்க கூட தெரியாது, அது கூட செய்யறதுக்கு அவங்க தெரியாது. அந்த ஆமாம், மக்கள் அதான் சொல்லணும், இலவசம் கொடுக்குறேன், இந்த உனக்கு ஒன்றும் ஒதுக்கிட்டு வேண்டாம், இந்த இலவசம் கொடுக்குறேன், இதை வாங்கிட்டு நீ கம்முன்னு இருந்துரு, அவ்வளோதான். எப்போதுமே நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், நீ வளர்ந்துடக்கூடாது. நீ வளர்ந்து கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் பிழைக்க முடியாதுல்ல, அந்த ஒரு காரணம் தான். அதுக்கு மாற்று அரசியலாக தான் நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா சமூகத்தினருக்கும் ஈக்குவலான இணையான ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, போட்டி தேர்வில் வந்து தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சமமாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அது நாளடைவில் பழகி போயிடும். அதான் சொல்லணும், எப்போதுமே நீங்கள் வந்து அடிமையாக அவங்கள வச்சுக்கும் போது ஒரு பயம் இருக்கும். நீ வாடா, நான் அண்ணன் இருக்கேன், நான் உனக்கு துணையாக இருக்கேன், நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியம் இயல்பாக தெரியும். இயல்பாக வந்துடும், எல்லாருமே மீண்டு வந்துட்டால் எல்லாமே சமமாயிரும். இல்லை, என்னை பொறுத்தவரையும் எப்படின்னா, அதெல்லாம் எத்தனை குட்டிக்காரனை போட்டாலும் வாய்ப்பில்லை ராஜா. எத்தனை குட்டிக்காரனா நீங்கள் எங்கே வேணாலும் போய் போடலாம், வாய்ப்பில்லை. ரெண்டாவது அது அவங்க வந்து ஒரு அரசியல் களம் காண்பாங்க அப்படின்றதே எனக்கு தோணலை. சந்தேகம்தான். அது கூட்டணி வச்சாலும் வைக்கலைன்னாலும் தேர்தலில் கூட்டணி வச்சாங்கன்னா ஏதோ கொஞ்சம் வாக்கு இது பண்ணுவாங்க. அது கூட்டணி இல்லைன்னா அவங்க தேர்தலில் நிற்கிறதுல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரி தான். ஆமாம், அந்த கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்லை. நான் பார்த்தவரையும் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், நான் விஜய் ரசிகை தான். ஆனாலும் ரசிகைன்றது வேறு, அரசியல்ன்றது வேறு அப்படின்னு பிரித்து பார்க்க போனால் அரசியலுக்கு வந்து விஜய் ஒத்து வர மாட்டார். அதுதான் வந்து
எனக்கான ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும் அப்படின்றது தானே வர்றாரு. அப்படின்றப்ப ஓட்டு பிரிக்கிறதுக்கு உண்ட வேலை தான். என்னோட பலத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு பிரியும். ஆனால் அது வந்து எங்களுக்கு குறையும், என்டிகே குறையும் அது வாய்ப்பு கிடையாது. நாங்கள் எப்போதுமே கொள்கையில் வந்து ரொம்ப பிடிப்போடு இருக்கோம். அதனால் எங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் ஆகாது. மற்ற கட்சிங்கள்லேருந்து பிரியது வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஒன்று போதும். பெண்களில் வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்காங்க, பெண்கள் எப்படி இருக்காங்க, அதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்படி ரெண்டாவது வந்து தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா அப்படின்னு பேர் எடுத்த நாடு. வெளிநாட்டவர்கள்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து அங்கே போனால் நமக்கு பயமே இல்லாமல் தைரியமாக வந்து அந்த காலம் போய் இப்போ வந்து வெளிநாட்டுக்காரங்களே வந்து ஐயோ தமிழ்நாடா இந்தியாவா வேணாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து போதைப் பொருள்னால தினம் ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா அப்படின்னா நாங்கள் வந்து கடுமையான தண்டனை கொடுக்குறோன்றாங்க. யாருக்கு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க? இல்லையே, போதை அது யார் கொடுக்கறது? அரசு. அப்படின்றப்ப கடுமையான தண்டனை எப்படி கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும்? இன்ன வரலையுமே யாருக்கும் அந்த கடுமையான தண்டனை அப்படி ஒரு சட்டம் வந்துச்சு பண்ண மாட்டாங்க. இந்த இப்போ தூத்துக்குடியில் அந்த பொண்ணு வந்து முதல் நாள் இயற்கை உதவிக்க வேண்டி வெளியில் போகிறான். அந்த பொண்ணை காணொன்னு கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்தா எடுக்க மாட்டான் அப்படின்றாங்க. அப்போ இது எனக்கு அது புரியல. எனக்கு ஏன் அவங்க எடுக்கிறதுக்கு அப்படி தயங்குறாங்க அப்படின்றது புரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த இது நடந்திருக்குது எப்படின்னா போதனால நடந்திருக்கும். அப்போ அதை வந்து காரணம் காமிப்பாங்க. நம்ம எடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேலே நமக்கு வந்து அறிவுறுத்தல் அப்படி இதனால ஒன்று நடந்திருக்கும், அதை நீ கேஸ் எடுக்காது அப்படின்றத மேலிடம் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்துறதுனால அவங்க கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது யாருக்கான நாடு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. தினமும் ஒரு மாணவி அதுதான் நம்ம வந்து மக்கள் வந்து நம்ம ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏமாறுறோம். நம்ம எதிர்த்து கேட்கல. ஒரு ஆள் மட்டும்தான் எதிர்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை சார்ந்தவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் போராடுறாங்க. மற்ற யாரு கேட்டிருக்காங்க? இது வரைக்கும் கனிமொழி அப்படியே பயங்கரமாக பேசுகிறாங்களே, அன்றைக்கி போகும்போது வந்து கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியாமல் ஓடுறாங்களே. ஏன் ஓடுறாங்க? அதுதான் சரி. இது வந்து நம்ம எதிர்த்து கேள்வி கேட்காத வழியும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வரதான் செய்வாங்க. என்னைக்கு நம்மளோட உரிமைகளை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்கிறதுக்கு போராடி எதிர்குறல் கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு அச்சம் வரும். அதுக்கான வழியை தான் நாம் தமிழர் கட்சி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து அடுத்த தலைமுறை அடுத்த பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னா அது நாம் தமிழர் தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அது வந்து அவர் சொன்னால் 100% அதுக்கான ஒரு குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோமோ அது கண்டிப்பாக செய்யும். நன்றி, வணக்கம்.